ஜெனி ப்ரெக்னெண்ட்டும் ஆகிட்டா, இதுக்கு மேலே நம்ம வேலைக்கு போகாமல் இருந்தால் செட் ஆகாது, அவங்க அப்பா கிட்ட பேசணுனாலே நம்ம வேலைக்கு போகணும் அப்படி சொல்லி ஜோ வந்து முடிவு பண்ணி நிறைய இடத்துல வேலை கேட்டு அவனுக்கும் ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து வேலையும் கிடைக்குது. கொஞ்ச நாள்லேயே அவனோட லைஃபுமே சூப்பராக செட்டில் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஜெனி வீட்டில் போய் பேசலாம் அப்படி சொல்லி ஜோ வந்து அவங்க அப்பா கிட்ட போய் மீட் பண்ணுறான். அவங்க அப்பா கிட்ட போனதுமே என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு ஓகே அப்படி சொல்லிடுறாரு. இருந்தாலும் அவளோட பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ல அப்படி சொல்லி ஜெனியோட அப்பா வந்து அவனால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படி சொல்லி உண்மையை சொன்னதும் இப்போ ஜோ வந்து சொல்லிடுறான் ஜெனி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் இவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிக்கு ஜாஸ்மின் அப்படிங்கிற ஒரு ட்வின் சிஸ்டரும் இருந்திருப்பாங்க. இப்போது கொஞ்சம் வருஷம் ஆனதும் திடீர்னு ஒரு நாள் ஜாஸ்மின் வந்து ஏஜ் அட்டெண்ட் பண்ணிடுறாங்க. ஜெனிக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே அவள் வாழ்க்கையில் நடக்காது. அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே யூட்ரஸ் வந்து கிடையாது. அதனால் அவள் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறா. ஒரு நாள் இவளே வந்து நடிக்க ஆரம்பிக்கிறா, நான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாஸ்மினை பிடிக்காத ஜெனி வந்து ஒரு நாள் எக்ஸ்ட்ரீம் லெவலில் போய் ஜாஸ்மினை கொல்லணும் அப்படி சொல்லி முடிவு பண்ணுறா. அவங்க அப்பா அம்மா தான் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றிருப்பாங்க. இப்போ அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்டல்லையும் விட்டுருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ ஜெனிக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிடுறான்.